உலகம் என்பது உருண்டை விடுவோம் அல்லது அதை உருட்டி கொண்டு இருப்பவன் இறைவன். அவன் வடிவிலே அன்றும் இன்றும் என்றும் நிலைத்திருக்க நீதி நூல் குரலாக உடைத்தான் வள்ளுவன். ஏழை பணக்காரன் என்று உயர்வு தாழ்வின்றி எல்லோருக்கும் என் நாட்டவர்க்கும் கவிதையாய் கண்டமைத்தான். குரல் வகுத்த குரலிலே புகுத்த பொருள் இருக்க புரிந்து கொள்ளும் மனம் இருக்க மாசற்ற மனித குலம் சீர்திருத்த சமுதாயத்தில் பேர் பெற்று வாழாமல் சிந்தையில் எண்ணாமல் சீர்தூக்கி பாராமல் கேடு கெட்ட மானிடர்கள் திக்கு திசை மாறி அலைகிறார்கள். தங்கள் சேற்றிலே விழுகிறார்கள். தமிழ் குலத்தையே பழிக்கிறார்கள். வெட்கமில்லாமல் வேஷம் போட்டு வேலைக்கு ஒரு பேர் புனைந்து சாமியின் பெயரை காட்டி சம்போ மகாதேவா என்றார். சங்கரனை காண முடியாது, கண்டிப்பாக கடவுளை காண முடியாது. காவி அணிந்தாலும் கண்டிப்பாக கடவுளை காண முடியாது. கோவிந்தா கோவிந்தா என்றாலும் கோபாலனை காண முடியாது. நாடை கெடுக்கும் நாடொலி கூட்டங்கள், வெட்கங்கெட்ட விஷக்கிருமிகள் வெளியிலே பாடுவது ராம பஜனை, வீட்டிலே நடத்துவது காம பஜனை. வேலையற்று வீதி வீதியாக வந்தாலும் விரைவில் ஞானியாக முடியாது. வந்தவர்க்கு வழங்காதவன் வள்ளலாக முடியாது. வாழ்வு வசப்படுத்துவான், பிறகு வஞ்சகத்தை கையாளுவான். தலைவன் என்பான், தத்துவ மேதை என்பான், புறம் பேசுவான். காசுக்கு ஆசைப்பட்டவனாக இருக்க வேண்டும் அல்லது கைக்கூலியாக இருக்க வேண்டும். காலத்தை மாற்றினாலும் கத்தியை நீட்டினாலும் கலங்கா மனம் கண்ட களம் கண்ட வீரர்களின் உரம் கொண்டு தோல் தட்டி உயர்த்தோர்க்கு வழிகாட்டும் ஒப்பற்ற செல்வகுரி மன்றத்தின் அமைச்சனாய் ஆவண பணிபுரிந்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.